அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தன்னை வழிபடக்கூடியவனுக்கு அவங்க கேட்கிற அனைத்தையுமே தரக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரு தேவதையுடைய வசியத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த தேவதையை பார்த்திங்கன்னா நம்ம சைடு நம்ம பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த தேவதையுடைய வழிபாடுங்கிறது வந்து கிடையாது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த தேவதையை வழிபடக்கூடிய இடங்க பார்த்திங்கன்னா இந்த வட மாநிலங்களில் இந்த தேவதையை பார்த்திங்கன்னா வழிபடுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடுகளில் இந்த தேவதையுடைய வழிபாடுங்கிறது வந்து உண்டு. சரிங்களா? இந்த தேவதையை பார்த்திங்கன்னா அதிகமாக எதற்காக இந்த தேவதையை வழிபடுவது உண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சூதாட்டத்தில் ஜெயிக்கிறதுக்காகவும், இந்த ஷேர் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி விஷயங்களில் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்காகவும், தன்னை விட ஒருத்தன் உயர்ந்து வளரக்கூடாது, அவனுடைய எதிரியை தோற்கடிக்கிறதுக்காகவும், தோல்வியை அவனுக்கு உண்டு பண்ணுறதுக்காகவும், பணங்களை ஒருத்தவங்கள்ட்ட வாங்குறதுக்காக, அவங்கள என்னென்னா ஒரு விஷயத்துக்காக கடனோ இல்லை ஒரு விஷயத்துக்காக அவன்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கணும் அப்படின்னா, அதற்காகவும் இந்த தேவதைகளை என்ன செய்கிறாங்கன்னா வெளிநாடுகளில் இந்த தேவதையை அதிகமாக பயன்படுத்துவது உண்டு. சரிங்களா? இதற்காகத்தான் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் இந்த தேவதையை வச்சு பயன்படுத்துகிறோம். அந்த ரேஸ் அந்த வெளிநாடு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த பந்தய குதிரைன்னு சொல்லுவாங்க போல். அதில் பார்த்திங்கன்னா இந்த காசு கட்டி அதில் சேர்ந்து அதில் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சித்தி பண்ணி வச்சுருப்போம். இந்த தேவதைகளை வாங்கி வச்சு சித்தி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி நம்ம சித்தி பண்ணும்போது நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அதே போல் இந்த தேவதைகிட்ட இது மட்டும் கிடையாது, நம்ம மனசால் என்ன வேணும்னு நம்ம மனசுக்குள்ளே அதை நினைக்கிறோமோ அதை ஏதாவது ஒரு வழிகளில் நம்மளுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்துரும். சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தேவதை தான் இந்த தேவதை. இந்த தேவதையுடைய பேர் பார்த்திங்கன்னா கோவர்த்தினி. சரிங்களா? இந்த சுவடிகளில் பார்த்திங்கன்னா இந்த தேவதைகளை பற்றி குருமார்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மாந்திரீக விஷயங்களை பூராமே கற்றுக்கிற முடியும். இது ஒரு உக்ர தேவதை. சரிங்களா? சாந்த தேவதை கிடையாது, ஒரு உக்ர தேவதை. சரிங்களா? இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பழி படையல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. இதற்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இனிப்பு முட்டாய்கள். சரிங்களா? முட்டாய்கள் வச்சு தான் இதை வந்து ஒரே ஒரு டம்ளர் இனிப்பு முட்டாய்கள் மட்டும் வச்சு தேங்காவளா பொரிகடலை இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றது தான். சரிங்களா? மற்றபடி இதை வந்து வழிபடுறது படையெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய விஷயமா கிடையாது. பழி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஆனால் இது பார்த்திங்கன்னா உச்சக்கட்ட பெரும் உக்ர சக்தி. சரிங்களா? காளிக்கு நிகரான ஒரு பயங்கர சக்தி கொண்ட ஒரு தேவதை. சரிங்களா? இந்த தேவதையை பார்த்திங்கன்னா நம்ம வசியம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வீடியோ தொகுத்து பார்ப்போம். இதை வசியம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிறைஞ்ச பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு, சரிங்களா, கருங்காலி மரத்துடைய கட்டையில் ஒரு பெண் உருவ பாவை போல் செஞ்சுக்குங்க. அப்படி முடியாதவங்க சரிங்களா வேங்கை, சரிங்களா, வேங்கை இல்லைன்னா பலாமரம் இல்லைன்னா ஆலமரம் இந்த கட்டைகளில் நீங்கள் ஒரு பெண் உருவ போல் செஞ்சுக்கலாம். அப்படியும் முடியாதவங்க பார்த்திங்கன்னா மண்பாண்டம் செய்யக்கூடியவங்கள்ட்ட ஒரு மண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் உருவ பொம்மை போல் செஞ்சுக்குங்க. ஒரு பெண் உருவம் போல் செஞ்சு அந்த இதை ரெடி பண்ணிக்கிங்க. ரெடி பண்ணிவிட்டு அந்த பொம்மைக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் நீரால் அபிஷேகம் பண்ணிடுங்க, பாலில் அபிஷேகம் பண்ணி, அடுத்து எலுமிச்சம்பழம் சாறில் அபிஷேகம் பண்ணி சுத்தி பண்ணிவிட்டு அந்த பொம்மைக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ஒரு மல்லிகை பூவு அந்த பொம்மைக்கு வைங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மண் அகல் விளக்கில் ஒரு நெய் ஊற்றி தீபம் போட்டுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா 108 மல்லிகை பூவு எண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 மட்டும் போதும். சரிங்களா? ரொம்ப கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு 108 வீதம், மொத்தம் 21 தினங்கள் இந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணணும். இந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி சக்தி வாய்ந்த உடற்கட்டு போட்டிருக்கணும். சரிங்களா? உடற்கட்டு மாலைகள் போட்டுக்கிட்டு பண்ணாலும் சரி, இல்லை உடற்கட்டு மந்திரங்களை சித்தி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உடற்கட்டு நம்மளை சுற்றி போட்டுக்கிட்டு தான் இந்த மந்திரங்களை நம்ம பிரயோகம் பண்ணணும். ஏன்னா இந்த மந்திரங்களை நம்ம பிரயோகம் பண்ணும்போது இவங்கள்ட்ட ஊரை சுற்றி பார்த்திங்கன்னா துர்தேவதைகள்லாம் இருப்பாங்க. அந்த பூஜைகளை நம்ம செய்ய விடாமல் தடை பண்ணும். அதனால தான் இந்த தேவதைகளை நம்ம வசம் பண்ணும்போது
சக்தி வாய்ந்த உடற்கட்டு மாலைகள் போட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணணும். சரிங்களா? இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் சுத்தபத்தமா பயபக்தியோடு நம்ம இந்த பூஜையை நம்ம பண்ணணும். இந்த பூஜையை நம்ம பண்ணி, இந்த மந்திரம் நம்மளுக்கு இந்த தேவதை நம்மளுக்கு சித்தி ஆயிருச்சு அப்படின்னா, கனவுல பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை நம்மளுக்கு காட்சி கொடுக்கும். அந்த குழந்தையுடைய உருவம் பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வீக தன்மையாகவும், ரொம்ப உக்கிர சக்தி கொண்ட ஒரு குழந்தை வடிவத்தில நம்மளுக்கு காட்சி தரும். சரிங்களா? அதன் பிறகு அந்த பொம்மைய நீங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சு, உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ, அந்த மந்திரத்த மனசார 3 தடவ சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ, அத மனசுக்குள்ள மட்டும் அந்த விஷயத்த பிரார்த்தனை பண்ணிட்டு, "இத எனக்கு நடத்தி குடுக்கணும்." அப்படிங்கிற மாரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அத ஏதாவது ஒரு வழிகள்ல அந்த விஷயத்த உங்களுக்கு நடத்தி குடுத்துரும். அதேபோல அந்த தோல்விய உங்களுடைய எதிரிக்கு ஏற்படுத்தணும். அவன் இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில தோத்து போணும். நான் ஷேர் மார்க்கெட்டிங்கில ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, என்ன விஷயத்த நெனச்சு நீங்க வேண்டுறீங்களோ, அந்த விஷயம் அந்த காரியம் நடந்து போயிரும். சரிங்களா? அப்பேற்பட்டது கேட்டதையெல்லாம் தரக்கூடிய ஒரு தேவதை தான் இந்த கோவர்த்தினி அப்படிங்கிற இந்த தேவதை. இது பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டுலலாம் யாரும் வழிபடுறது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வெளிநாடுகள்ல பார்த்தீங்கன்னா, இத வழிபடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டிங், இந்த சூதாட்டம், லாட்ரி சீட்டு இந்த மாரி ஒரு விஷயங்கள்ல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாரி தேவதைகள எடுத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பானது. சரிங்களா? இந்த தேவதையுடைய சித்து உங்களுக்கு வேணும், இந்த தேவதையுடைய உருவ சிலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்ட்ட இந்த தேவதை பற்றின விஷயங்கள நம்மள்ட்ட வாங்கிக்கிறலாம். அத வச்சு நீங்க பூஜை செய்துக்கிறலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.